பீகார் தேர்தல் குறித்தான கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தான் இப்போ முன்னிலையில இருக்காங்க சார். காங்கிரஸ் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கூட்டணி பின்தங்கி இருக்கிறது வருத்தம் தரக்கூடிய விஷயம்தான். பட் தேர்தல் மாநில தேர்தலுக்கு அது மாதிரி மாறி வருத்தம் சகஜம்தான். இப்போ பாஜகவுக்கு ஆதரவா தேர்தல் ஆணையம் செயல்படுது, அதனாலதான் இந்த பீகார் தேர்தல்ல பாஜக கூட்டணி முன்னிலை வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பீகார் மாநில சுற்றுப்பயணம் ஓட்டெல்லாம் திருடப்படுறது, அதாவது ஒரு 60-65 லட்சம் வாக்காளர்கள் தவறான முறையில் நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு எல்லாம் நடந்ததாக ஆதாரபூர்வமான திருப்தி கண்டிச்சு நடத்திட்டார். மக்கள்கிட்ட பேரத்தினாரு இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு அதுவும் ஒரு காரணமா, அது முக்கிய காரணமா இருக்கலாம். மாதிரி ஓட்டு தகுதியற்றவர்கள் சேர்த்தது, தகுதியானவர்களை நீக்கியது, இதெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் தொகுதி வாரியா என்னென்ன வாக்குகள் வாங்கிட்டு இதெல்லாம் கணக்கு பார்த்தாதான் அது என்ன தவறு கரெக்டா சொல்ல முடியும். பட் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஒரு மோசமான தோல்விக்கு ஜனநாயகமான தேர்தல் நடைமுறைகளும் காரணமா இருக்கலாம். சரி, இப்ப பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிச்சிருக்காங்க. இது தமிழக சட்டப்பேரவை தேர்தலையும் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல இதை மாற்றுறதுக்கு வேற ஏதாச்சும் நடவடிக்கைகள் எதுவும் எடுப்பீங்களா? ஒரு மாநிலத்துல நடக்கிற தேர்தல் முடிவுகள் இன்னொரு மாநிலத்துல அப்படியே எதிரொலிக்கும் பிரதிபலிக்கலாம் அப்படி சொல்ல முடியும். அதுவும் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பக்கத்து மாநிலமோ அல்லது ஒரே கலாச்சாரம், ஒரே மொழியோ பண்பாடோ அல்ல, அந்த மாதிரி இருக்கிற பக்கத்து மாநிலங்கள்னால கூட பக்கத்து மாநிலத்தில் இப்படி வந்திருக்க, தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இப்படி வருமா, பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் கேட்கலாம். பீகார்ல பிரதிபலிக்க கட்டாயம் இல்லை, அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டினுடைய நேரக்கூடிய சூழ்நிலைகள், அரசியல் அமைப்புகள், கட்சியுடைய அமைப்புகள், கட்சியுடைய பலங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்கு, கூட்டணி வலுவா இருக்கு. நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.